भजो नित्य गोविंदा नित्य गोविंदा. இது எல்லாத்தையும் வந்து நம்ம காணாமல் போகணும். நம்ம இருக்கக்கூடாதுங்க. அந்த இடத்துல ஒரு கேரக்டருக்கு நம்ம என்ன தேவையோ அதுவாக நம்ம மாறிடணும். ஸோ நம்ம இருந்துட்டு நீ சரவணன்னு ஒருத்தர் இருந்துக்கிட்டு அங்கே காதல் இருந்தால் அது பொய்யா போயிடும். சரவணன் ஒருத்தர் இருந்துட்டு காமம் இருந்தாலும் ஜெயிக்காது, பொய்யா போயிடும். சரவணன் ஒருத்தர் இருந்துட்டு அங்கே மகன் இருந்தாலும் பொய்யா போயிடும். நம்ம இல்லாதப்போ மட்டும்தான் இது முழுமையாக இருக்கும். அதுதான் அவங்கள போய் தாக்கும். அப்போ தான் அவங்க அந்த புரிதல் இல்லாதவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா பாலியல் கவர்ச்சி வந்து காதல் நினச்சிட்டு பண்ணுறாங்க. அப்புறம் கொஞ்சம் நாளில் காதல் வந்து உடஞ்சிருது, பிரிஞ்சிருது. ஏன்னு கேட்டால் 2 பேரும் அவங்க இருக்கிறாங்க. 2 பேரும் இருந்துக்கிட்டு காதலும் இருக்குது. லவரும் இருக்கிறா, நீங்களும் இருக்கிறா, அவளும் இருக்கா. 2 பேரும் காதலும் இருக்குதுங்கிறீங்க. நீங்க காதல் இருக்குங்க, அவளும் காதல் இருக்கா. எப்படி இருக்கும்? மொத்தம் 4 விஷயம் எப்படி ஒன்றா இருக்க முடியும்? நீயும் இல்லாமல் அவளும் இல்லாமல் இருந்தீங்கன்னா காதல் இருக்கும். அதனால் காதல் உடஞ்சி போகிறதுக்கு காரணம். காமத்துலையும் அதே மாதிரி தான். நீ இருந்தாலும் அவர் இருந்தாலும் காமம் சக்ஸஸ் ஆகாது. நீ இருக்கக்கூடாது, அவளும் இருக்கக்கூடாது. அப்போ காமம் மட்டும் இருக்கும். அப்போ காமத்துக்கும் காதலுக்கும் வித்தியாசமே தெரியாது நமக்கு. அன்புக்கும் காதல், காமம் கருணை எதுக்குமே வித்தியாசம் தெரியாது. ஏன்னா 2 பேர் இல்லை அங்கே. 2 பேரும் இல்லாதப்போ ஒரு செயலை செய்கிறீங்க. அந்த காதல் அந்த காமம் பார்த்தீங்கன்னா காமமாக இருக்காது அங்கே. அதுதான் தந்திரான்னு சொல்கிறது. 2 பேரும் இல்லாமல் ஒரு காமத்தில் ஈடுபடும்போது அது காதலாக வந்திருக்கும். காதலையும் தாண்டி அன்பாயும், அன்பையும் தாண்டி கருணையாகி, கருணையை தாண்டி தெய்வத்தை தாண்டி போயிருக்கும். ஒரு காமம் தான் தெய்வத்தை தாண்டி போயிருக்கும். ஆனால் அங்கங்கே அது காதலாவோ, காமமாவோ, அன்பாவோ, கருணையாவோ இருக்குதுன்னா நீங்கள் 2 பேர் இருக்கீங்கன்னு அர்த்தம். இதை எதை பண்ணுறதுனால 2 பேர் இருந்தால் தான் முடியும். கருணை வேணால் கூட நீ இருந்து இன்னொருத்தர் இருந்தால் தான் கருணை செய்ய முடியும். உங்கள் அம்மா இருந்தால் தான் உன்னால் கருணை பண்ண முடியும். தங்கச்சி இருந்தால் தான் உன்னால் அன்பு செலுத்த முடியும். தம்பி இருந்தால் தான் பற்று வைக்க முடியும். காதல் 2 பேர் இருக்கணும். அப்போ 2 பேர் இருக்கிற வரைக்கும் அந்த உறவு நிச்சயமாக ஃபெயிலியர் ஆகும். அந்த ஃபீலிங்ஸ் உன்னை சாப்பிட்ரும். நீ காணாமல் போயிட்டீனாக்க ஆட்டோமேட்டிக்காக என்ன ஃபீலோ அந்த ஃபீலாக இருப்பு நீ இருக்க மாட்டேன். அதனால் எத்தாவில் இருக்காங்க மாறி தான் ஆகணும். நான் குழந்தையானா எத்தாவில் தாயாகி தான் வேறு வழியே கிடையாது. நான் அப்பனானா எத்தாவில் இருக்கும் குழந்தையாகி தான் ஆகணும். நேற்று கூட உங்கள் தம்பி கேட்டேன் எப்படி மாஸ்டர் வருவீங்க? மாறினா எத்தாவில் மாறி தான் வேறு வழியே கிடையாது. ஏன்னா நீ இல்லை அங்கே. அப்போ தான் முடியாது. ஸோ அது இருக்க வரைக்கும் சைன் பண்ண முடியாது. அது எப்படி அப்படின்னா அது வர்றது தான் அவன் தன்மை மாற்றம் தான். தன்மையில் மாற்றம் ஏற்பட்டால் தான் முடியும். நான் சொன்ன அறிதல் வரணும், புரிதல் வரணும், அப்புறம் தெளிதல் வரணும், உணர்தல் அப்படி போகணும். அப்புறம் தான் அது வரும். அது லாங் ப்ராசஸில் நடக்கிறது. நம்ம கர்மா அதெல்லாம் பொறுத்து இருக்கு. என்ன புண்ணியம் செய்தேனோ